வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம கபினியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியாக போன ஜீப் சஃபாரியில் நம்ம பார்த்த சில விஷயங்களை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம போனது ஜீப் சஃபாரி. இந்த ஜீப் சஃபாரியில் அந்த கபினியோட ஃபஸ்ட் டைம் நாங்கள் என்ட்ரு ஆகும்போது உண்மையாகவே நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம உள்ளே போனோம். அப்படி பல விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு இடம்னா கபினி. உண்மையாகவே சொல்லணுன்னா ஃபாரஸ்ட் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதே மாதிரி சைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபாரஸ்ட்டை ரொம்ப சுத்தமாக ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து போயிட்டுருக்கிற இந்த தருணத்தில் கபினி உண்மையாகவே ஏன் இவ்வளோ ஃபெமிலியராக இருக்குது அப்படிங்கிறது அங்கே போகும்போது புரியுது. அதாவது நாகர்லே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நாகர்லே ஃபாரஸ்ட்டில் 3 இடங்கள் இருக்குது. ஒன்று கபினி, இன்னொன்று நாகர்லே, அதான் நனாச்சி கேட்டுன்னு சொல்லுவாங்க, நாகர்லே சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வீரஹோசனஹள்ளி அப்படின்னு ஒரு இடம். 3 ஸ்பாட் இருக்குது டோட்டலாக நாகர்லே டைகர் ரிசர்வில். இப்போ நம்ம போன இந்த இடம் பார்த்திங்கன்னா கபினி. இந்த கபினி உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோட எண்டில் நாங்கள் எதை எதிர்பார்த்து போனோமோ அதனுடைய சைட்டிங் எங்களுக்கு கிடச்சிது. உண்மையாகவே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாகவே ரொம்ப நேரம், அதாவது கிட்டத்தட்ட 3 மணிக்கு இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock முடிய போகுது. இந்த 3 மணி நேரம் வீடியோவை ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்த சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சைட்டிங். நான் கபினியோடைய ஒரு ஸ்பெஷலான ஏரியா அப்படின்னா, சாரி, இந்த நாகர்லே, ஓவரால் நாகர்லே அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நாகர்லே கூட அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு இடமா அப்படிங்கிறது தெரியல. பட் பிளாக் பேந்தர் ஸ்பாட்டட் நமக்கு பார்க்கணும் அப்படிங்கிற லக் இருந்துச்சுன்னா அது கிடைக்கக்கூடிய இடம் மேபி நாகர்லே சொல்கிறாங்க. பட் கபினியில் டைகர் சைட்டிங், நிறைய எலிஃபெண்ட்ஸு, நிறைய லெப்பர்ட்ஸு, பிளாக் பேந்தர் ஆல்சோ சம்டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது ஒயிட் ஸ்பாட்டட் டி பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓவரால் மொத்த கபினியோடைய எல்லா இடங்கள்லுமே பரவலாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ப்ளஸ் லங்கூர் உங்களுக்கு தெரியும், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்ல ஸ்பாட்டட் பார்க்கக்கூடிய இடமா இருந்துச்சு. லங்கூர் அதனுடைய ஃபேமிலியோடு இருந்த அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த கபினிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும். ஏன்னு சொன்னால் அந்த ஃபாரஸ்ட் உண்மையாகவே ரொம்ப அழகாக கட்டி, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சின்ன அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பூல் இருக்குது. அங்கங்கே பார்க்கும்போது அந்த இதில் வாட்டர் பூல் பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது அனிமல் சைட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங் நமக்கு இருக்குது. ஸ்பெஷலி இந்த வாட்டர் பூல், அதாவது இந்த ஒரு லேக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த லேக்கெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்திங்கன்னா அனிமல் பிளானட்லேயும், நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லையும், நேஷ்னல் ஜியோகிராஃபி வைல்டு, இந்த மாதிரி இடங்களில் பார்த்தது. நிறைய அனிமல் சைட்டிங் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே வந்த இடங்கள் எல்லாமே இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஒரு நல்ல லேக். இது பார்த்திங்கன்னா எனக்கு, நான் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் பிளேஸாக தான் நான் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நாங்கள் போகையில் இந்த இடத்துல எந்த அனிமல்ஸுமே சைட்டிங் இல்லை. ஈவன் அந்த டீர் கூட நம்ம பார்க்க முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப நல்ல லேக் இது. ஏன்னா நான் அதிகமாக பார்த்தது இந்த இடங்களில் அனிமல் பிளானட்லேயும் சரி நாட்ஜியோ வைல்டில் அதிகமாக பார்த்த ஸ்பாட்டுனா இந்த இந்த லேக்கு தான். இந்த லேக் பார்த்திங்கன்னா இந்த ஆறு பெரிய ஆறு தான் இது. கபினி அந்த டேமை ஒட்டின மாதிரியே தான் இந்த லேக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூரிசம் ஏரியா. அந்த கபினி நம்ம சஃபாரி போகையில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடத்துல முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா
இந்த ரிவரை வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த ரிவர் வந்து உண்மையாகவே ரொம்ப ஃபெமிலியர். அதாவது மொத்த அனிமல்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லா அனிமல்ஸையுமே இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். நாட்ஜியோ வைல்டில் நிறைய தடவை இந்த ஸ்பாட் பார்த்துருக்கேன். அந்த ஸ்பாட்டு பார்க்கும்போது எல்லாமே நான் வந்து நினைப்பேன், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினப்பேன். பட் அந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுமே இந்த இடத்துல என்னால் பார்க்க முடியல. பட் ஆனால் அந்த லேக்கு அந்த ரிவரை பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ரிவர். இன்னும் அதனுடைய போக போக ஏன்னா இந்த ஜீப் சஃபாரியில் நமக்கு அவங்க எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. பர்டிகுலராக ஏதாவது சைட்டிங் கிடச்சின்னா மேபி அதை நிறுத்துகிறாங்க. பட்டு நிறைய ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஷேக்கிங் நிறையா இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ரோடெல்லாம் ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோடுங்கும்போது நம்ம கேமரா எவ்வளோ ஸ்டேபிளாக கையில் வச்சுக்கிட்டாலும் கிம்பிள் யூஸ் பண்ணாலுமே அந்த ஷேக்கிங் இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், ஒரு ட்ரீம் கபினியில் நம்ம ஒரு ட்ரீம் பிளேஸ் அப்படின்னா இந்த ரிவர் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாட்ஜியோ வைல்டில் நிறைய வீடியோஸ் இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. டைகர்ஸ் ஒரு இடத்துல காட்டுவாங்க, எலிஃபண்ட்ஸை காட்டுவாங்க, லெப்பர்டை காட்டுவாங்க, நிறைய டீர் காட்டுவாங்க. அது டீரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் டீர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க முடியும். எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் இதெல்லாம் பார்த்த அனுபவங்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த நம்ம கேமராவில் டிவியில் பார்க்கையில். பட் அந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. சேம் டைம் இந்த லேக்கை சுற்றி நிறைய ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ரைவேட் ரிசார்ட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேரிஃபில் சில ஸ்பெசிலிட்டியோட சில ஏரியாஸ் வந்து கவர்மெண்ட்டே இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இதை சுற்றி நிறைய இருக்குது. ஆனால் லேக் வியூ அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் கப்டின்னு போட்டிங்கனாவே நிறைய வரும். ஆனால் பயங்கர கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம், எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். கபினி ரிவருக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே போதும். கபினியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே சில கார்ஸ் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வேறு வழியில் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழியெல்லாம் எதுவும் தெரியல. பிகாஸ் நம்ம கன்னடா ஒன்றும் தெரியாது. அவங்க அதிகமாக பேசுனது சொன்ன விஷயங்கள் எல்லாமே கன்னடத்தில் சொன்னதுனால நம்மளால் பெரிய அளவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இதாங்க அந்த உண்மையாகவே நான் ரொம்ப நான் எடுத்த அந்த வீடியோவில் ரொம்ப ரசித்து பார்த்த இடம் அப்படின்னா இந்த லேக் வியூ தான். ஏன்னா அவங்க ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தினா கூட நம்ம என்ன பொறுமையாக எடுக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து எங்கேயாவது ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தேடி போயிட்டே இருந்தோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த ஏரியா வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் நாட்ஜியோ இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கபினின்னு வரும்போது டெஃபினட்டாக இந்த ஏரியாவை காட்டுவாங்க. அது நிறைய அனிமல்ஸோடு தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். இப்போது அழகாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் சஃபாரி தான் இந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஈவினிங் சஃபாரி போயிட்டுருக்கும்போது கண்டினியூஸாக நம்ம சர்ச் பண்ணது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்பார்க்குறது என்னென்னா அனிமல்ஸில் ஸ்பெசிஃபையாக சொன்னால் டைகர். இந்த இடத்துல இந்த ரிவரில் சொல்லும்போது நான் சொன்னேன் பார்த்திங்களா, இது வேறு டேரஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு டூரிசம், அது வேறு ஏதோ பேக்கெண்ட்லேருந்து நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. அவங்க கூட்டிகிட்டு வரதா சொன்னாங்க. இந்த போட்டில் இருந்தே கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த இடத்துல இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்தது வந்து கங்கனக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் அந்த போட் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவரோடைய ஃபுல் வியூ நம்மளால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஒரு 3 hours ஜேர்னி அப்படிங்கிறதே டைம் போனதே தெரியல. பட் என்ன, எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். எதிர்பார்ப்பு எல்லாமே டைகர் எப்படியா பார்த்துட முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற நேரம் உங்களுக்கு அந்த ரிவரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்க்குறீங்க. இப்போ பார்க்குறது வந்து டைகருடைய ஃபேவரட் ஃபுட் சாம்பார் டீர் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சாம்பார் டீர் வந்து டைகர் ஏன் இது அதிகமாக லைக் பண்ணும் அப்படின்னா ஹெவியாக இருக்கும் இதனுடைய இது வந்து மீட் வந்து. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பிளட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாம்பார் டீர் ரொம்ப ஃபேமஸ். அதாவது அதனுடைய டைகருடைய ஃபெமிலியர் ஃபுட்டில் இது ஒன்றும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்தபோது நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் வந்தோம். நம்ம ஏன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அடல்ட்டுக்கு 865 ரூபி பர் அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் half ஆஃப் தட் அமௌண்ட் அந்த மாதிரி இருக்குது.
சாம்பாடி நல்ல ஒரு நம்மளை பார்க்குது. நல்லா திரும்பி ஒரு நல்ல அழகான ஒரு சாம்பாடி பார்த்தோம். அப்புறம் நிறைய ஸ்பாட்டட் டீர் தான் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கபினி வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு ட்ரீம் பிளேஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விசிட் நம்ம போகையில் ஆல்மோஸ்ட் ஜூனில் இந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணது தான் இந்த வீடியோ. ஜூனில் ஈவினிங் டைம் போன ஒரு சஃபாரி. அதுக்கப்புறம் இப்போது இந்த வீடியோ வந்து இப்போது நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆகஸ்ட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறமும் இதுக்கு முன்னாடி இந்த 1 மந்த் கேப்பில் மறுபடியும் நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் டெஃபினட்டாக அடுத்த சில நாட்களில் போட இருக்கேன். அதாவது எப்படின்னா, நனாச்சி கேட்டிலிருந்து நாகூரிலே போகிறதுக்கான ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, உண்மையாகவே ஃபாரஸ்ட்னால் தான் ஃபாரஸ்ட்டு. நம்ம அனிமல்ஸ் பார்க்கல பெரிய லெவல் அப்படின்னாலும் அந்த ஃபாரஸ்ட் பற்றின வீடியோ கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். தொடர்ந்து இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக டைகரை தேடி ஆல்மோஸ்ட்டு ஒரு 3 hours ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணுற நேரம் ஒரு ஹை ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் நினச்சோம். அவ்வளோ எனக்கு லக் இல்லை. ஏன்னா நான் நிறைய சஃபாரி போயிருக்கேன். ஸ்பெஷலி சத்தியமங்கலம் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு இடம். பர்டிகுலராக சொல்லணுன்னா தெங்குமரகடா என்னுடைய ஃபேவரட்டான பிளேஸ். நான் நிறைய தடவை அந்த தெங்குமரகடா போயிருக்கேன். பட் நான் டைகர் ஸ்பாட் பண்ணது ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் நான் அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம முடிஞ்ச சொல்கிறோம். இப்போது இந்த கபினியில் வந்து எப்படியா டைகர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்துட்டே இருக்கும்போது உண்மையை சொல்கிறோம். அவங்க வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டிரைவர்ஸை குறை சொல்ல முடியாது. மறுபடியும் சாம்பாடி நல்ல ஒரு ஸ்பாட்டை கிடச்சிது, சைட்டிங் கிடச்சிது. சாம்பாடியில் ஆக்சுவலாகவே இருந்தாவே அந்த ஸ்பாட்டில் வந்து கட்டாயம் டைகர் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு டைகருக்கும் சாம்பாடிக்கும் ஒரு முக்கியமான ஒரு லிங்க் உண்டு. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வாட்டர் பூல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கும்போது எங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்தது. இந்த இடத்த வந்து பார்த்துருக்கும்போது ஒரு பீகாக் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமையை கூட இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. இந்த போல் நீங்கள் அதை பார்த்துக்கிட்ருக்கீங்க. இந்த ஆமை அழகாக மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தெரியுது, தண்ணிக்கு நடுவில் நின்றுட்டுருக்கிறது. சரி, முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். டைகர் ஸ்பாட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 6 o'clock 5 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் இருக்குது நாங்கள் காட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு. அந்த நேரத்தில் அந்த புல்ட்டை நிற்கும்போது தான் வேறு ஜீப்பில் பார்த்தவங்க எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தாங்க, டைகர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வேகமாக நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகரை வந்து நமக்கு காட்டினார். உண்மையாகவே சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைகரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சைட்டிங். கபினி வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்பாட் அப்படின்னா இந்த டைகர் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. டைகர் எல்லாருமே பார்த்தோம், என் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டைகரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நானும் பல தடவை எத்தனையோ சஃபாரி போயிருக்கேன். முதுமலை போயிருக்கேன், பண்டிப்பூர் போயிருக்கேன், சத்தியமங்கலம் போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் சத்தியமங்கலத்தில் நிறைய தடவை போயிருக்கேன். பட் என்னால் டைகர் ஸ்பாட் பண்ணது ஒரே ஒரு தடவை தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. பட் இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே நமக்கு டைகர் கிடச்சிது. ஒரு பக்கம் ஷூட் பண்ணணும், ஒரு பக்கம் டைகர் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பட் பாருங்கள், அந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்தோடு நிறைவுக்கு வருது. மற்றும் ஒரு வீடியோவில் நனாச்சி கேட்டிலேருந்து நாகூரிலே கட்டாயம் மறக்காமல் பாருங்கள். அது கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குமார் ப்ரோஸ் 360 இந்த சேனலில் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். நம்ம கூடிய சீக்கிரம் நனாச்சி கேட்லேருந்து நாகூரிலே போகிறது எப்படி, அந்த விஷயங்கள் எப்படி. நாங்கள் அனிமல்ஸ் பார்க்கலை உண்மையாக, பட் ஆனால் உண்மையை சொல்கிறேன், கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த வீடியோ எதிர்பார்த்து காத்திருக்கேன். இப்போதைக்கு இந்த வீடியோவிலேருந்து நான் குட் பை சொல்லிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.